ஓகே, இப்போ டே 3 டுடே டேட் வந்துட்டு 29/1/2024. இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு எடுத்தது என்னென்னா அப்ளிகேஷன்ஸ். அபவுட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ என்னென்னா அப்ளிகேஷன் வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் வந்து எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் இஸ் அப்ளிகேஷன். அந்த வாட்ஸ்அப்புன்ற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா சேட்டிங், கால்ஸ், வீடியோ கால்ஸ், ஸ்டேட்டஸ், குரூப், பேமெண்ட். இது எல்லாமே ஒரு நம்மளே என்ன சொல்லணும், இது எல்லாமே ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இது என்ன சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்ளிகேஷன்னா வந்துட்டு என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். அதுதான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் சொல்லிட்டு மீனிங். சேட்டிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், கால்ஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், வீடியோ கால்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், ஸ்டேட்டஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், குரூப்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், பேமெண்ட்டு, ஸ்க்ரீன் ஷேரிங், எவ்ரிதிங் இஸ் கம்ஸ் அண்டர் சாஃப்ட்வேர். கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் திங், கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் நோன் அஸ் அப்ளிகேஷன். அடுத்ததாக வந்து அப்போ சாஃப்ட்வேர்னால் வந்துட்டு என்னது? சாஃப்ட்வேர்னால் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அதான் வந்துட்டு சாஃப்ட்வேர். அப்போ ப்ரோக்ராம்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம். ஸோ அப்ளிகேஷனாக வந்துட்டு அப்ளிகேஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் இஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது ஒரு 3 மெயின் திங் வந்துட்டு இருக்குது வாட் இஸ் அப்ளிகேஷனில். இப்போ அடுத்தது ஒரு சிம்பிள் கேல்குலேட்டர் வந்துட்டு எடுத்துப்போம். இப்போ அந்த ஒரு கேல்குலேட்டர் நம்ம ஃபோனில் இருக்கிறதுல ஒரு பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணோன்னா அது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் கேல்குலேட்டராக வந்துட்டு ஆக்ட் ஆகும். அது வந்துட்டு இப்போ ஒரு பாட்ஸ் மாரி இருக்கும், ஒரு பாட்ஸ் மாரி மேக்ஸிமைஸ் பட்டன் மாரி இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் வந்துட்டு அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா வந்துட்டு உள்ள ஒரு ஃபீச்சர் ஆர் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அஸ் இட் இஸ் அ பேசிக் சாஃப்ட்வேர் தாண்டி உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ அது வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம அந்த சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் என்ன போவோம், வெறும் சிம்பிள் கேல்குலேட்டர் அதை மட்டும் வந்துட்டு பார்ப்போம். என்னென்னு அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜாவாவில் வந்துட்டு ஒரு 4 வந்துட்டு எழுதியிருப்பாங்க. add.java, sub.java, multiply.java, division.java. இது 4த்தையுமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூசர் எப்போல்லாம் வந்துட்டு ஒரு நம்பரை கொடுத்து அந்த சிம்பிள்ஸ் வந்து அழுத்துறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஃபைலுக்கு வந்துட்டு கால் ஆகும். ஸோ இதுதான் add.java, multiply.java, subtraction.java, multiply.java, division.java. ஸோ யூசர் வந்துட்டு இப்போ 5+5 கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடுன்ற ஃபைல் கொடுப்போம். 5 - 5னா ஆட்டோமேட்டிக்காக சப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். இது வந்துட்டு ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனில். ஓகே, சிம்பிள் கேல்குலேஷன் இப்படி தான் ஒரு சாஃப்ட்வேர் சொல்லணும், அப்ளிகேஷன் சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன பாருன்னா டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். ஒன் இஸ் ஸ்டாண்ட் அலோன், another is வெப் அப்ளிகேஷன், another கிளைண்ட் சர்வர். இது 3 தான் வந்துட்டு அப்ளிகேஷனோட டைப்ஸ். இப்போ முதல்ல வந்துட்டு பார்க்க போகிறது ஸ்டாண்ட் அலோன். இப்போ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஆர் 3rd ஸ்டாண்டர்ட் அந்தமாரி சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் ஸ்கூல்ஸில். அங்கே உள்ளே போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன சொல்லி தரோம்னா பெயிண்ட் வந்துட்டு ஓப்பனிங் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் எதனா வரைங்க, அதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த பெயிண்ட்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அது வந்துட்டு இப்போ ஸ்டாண்ட் அலோனா இல்லை வெப் அப்ளிகேஷனா இல்லை கிளைண்ட் சர்வரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த பெயிண்ட்ன்ற சாஃப்ட்வேருக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் நீடடா இல்லை இது வெப் அப்ளிகேஷன் அனுமதின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டாலேஷன் நீடட். அது என்னதான் ப்ரீ இன்ஸ்டால்டாக சொல்லிட்டு விண்டோஸில் வந்தாலுமே அது ஒரு இன்ஸ்டால் பண்ணால் தான் அது வந்துட்டு வரும். அதை அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியும் விண்டோஸில். ஸோ இன்ஸ்டாலேஷன் நீடட், அதுக்கு ஒரு டிக். இன்ஸ்டாலேஷன் ரெக்யூர்ட். அதுக்கப்புறம் இப்போ அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் தேவையானா நோ, இன்டர்நெட் இல்லாமலே அது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இன்டர்நெட் நாட் ரெக்யூர்ட். ஆஃப்டர் தட் ஸ்டோரேஜ் வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜா இல்லை குளோபல் ஸ்டோரேஜான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் தான். அது நம்மளோட சிஸ்டம் ஸ்டோரேஜ் தான் அது வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அது வந்துட்டு கூகுள் டிரைவோ இல்லை ஏதோ ஒன்றத்தில் வந்துட்டு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ்னு சொல்லிட்டு கொடுத்தா சேவ் ஆகாது.
ஆஃப்டர் தட் ப்ரௌசர், அது வந்துட்டு யூஸ் பண்ணுறது ப்ரௌசர் தேவையான ஆப்வியஸ்லி நோ, ப்ரௌசர் தேவையில்ல. ஸோ அப்போனா இது எல்லா க்ரைட்டீரியாவுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன். என்னென்னா installation is required, internet is not required, and then local storage, browser is not required. ஸோ இது நாலுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். வெப் அப்ளிகேஷன்றது facebook.com, ஃபேஸ்புக் ஆப்பில் facebook.com. இப்போ அதில் வந்துட்டு என்னென்னா ஒன் செகண்ட் facebook.comன்றது வந்துச்சு. இப்போ அந்த facebook.com நம்ம வந்துட்டு எப்படி போவோம்னா ப்ரௌசர் வச்சு தான் வந்துட்டு போவோம். ப்ரௌசர் இல்லாமல் நம்மளால ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரௌசர் கண்டிப்பாக தேவை. இப்போ ப்ரௌசர் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோமா அப்போனா வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் இஸ் ரெக்யூர்ட் ஃபார் வெப் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இன்டர்நெட் தேவையா, ஆப்வியஸ்லி ப்ரௌசரில் நம்ம வந்துட்டு எதனா ஒரு வெப்சைட் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் போகிறோம்னா இன்டர்நெட் தேவை. ஸோ இன்டர்நெட் இஸ் ரெக்யூர்ட், இன்ஸ்டாலேஷன் இஸ் ரெக்யூர்ட். ஸ்டோரேஜ், குளோபல் ஸ்டோரேஜ், பிகாஸ் அந்த ஸ்டோரில் வந்துட்டு நம்ம லோக்கலில் வந்துட்டு இருக்காது, அது எல்லாமே சர்வர்ஸில் வந்துட்டு க்ளவுட் ஸ்டோரேஜில் தான் வந்துட்டு இருக்கும் அவங்க சைடில் இருந்துட்டு, ஹோஸ்ட் சைடில். நெக்ஸ்ட் ப்ரௌசர் தேவையா, கண்டிப்பாக வந்துட்டு ப்ரௌசர் தேவை. ப்ரௌசர் இல்லாமல் நம்மளால் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்துட்டு ஆக்சஸே வந்துட்டு பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு க்ரோம் ப்ரௌசர், பிரேவ் ப்ரௌசர், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் எட்ஸெட்ரா ப்ரௌசரில் வந்துட்டு. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ரெக்யூர்னு சொல்லிட்டு போட்டோம்னா அதுதான் வந்துட்டு வெப் அப்ளிகேஷன். இன்ஸ்டாலேஷன் நீடட், இன்டர்நெட் நீடட், ஸ்டோரேஜ் மெயின் திங் லோக்கலாக இருக்கக்கூட குளோபலாக தான் இருக்கணும், குளோபல் ஸ்டோரேஜ் நிக்கட். அதுக்கப்புறமேட்டுக்கா ப்ரௌசர் நீடட், இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்துட்டு வரும். அப்புறம் கிளைண்ட் சர்வர், மொபைல் கிளைண்ட் சர்வர் ஆர் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது தேர்ட் இது டைப்பு. இப்போ அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்ஸ்டாலேஷன் நீடானா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ன்றது ஒரு கேம், அந்த கேம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இன்டர்நெட் நீடட்னா கண்டிப்பாக அது வந்து உள்ளே போகும்போது இன்டர்நெட் இருந்தால் தான் ஓப்பனே ஆகும், இல்லைனா ஓப்பனே ஆகாது அது உள்ளே வந்துட்டு. ஸோ இன்டர்நெட் இஸ் ரிக்வயர்ட். லோக்கல் ஸ்டோரேஜ் ஆனால் அது வந்து போத் லோக்கல்லே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும், அப்புறம் குளோபல்லையுமே நம்மளோட டேட்டாஸ் வந்து எடுத்து வைக்கும். ஸோ லோக்கல் அண்ட் போத் லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்டோரேஜ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும் ஆஸ் வெல் அஸ் அதோட அந்த இது யூஸ் கேஸை பொறுத்து. ப்ரௌசர் தேவையான ப்ரௌசர் தேவையே இல்லை. இன்னைக்கு வர கிளாஸ் ஆஃப் ஆன்சர் ஆப் மட்டும் இருந்தப்போ அப்போ இது கிளைண்ட் சர்வருக்கு என்னென்ன தேவைன்னா இன்ஸ்டாலேஷன் நீடட், அப்புறம் இன்டர்நெட் நீடட், ஸ்டோரேஜ் லோக்கல் ஆர் லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்டோரேஜ், அப்புறம் ப்ரௌசர் தேவையே இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அடிஷ்னலாக ஒன்று என்னென்னா ப்ரௌசருன்றது அப்போ எந்த கேட்டகரியில் வரும்? இந்த மூணுத்தில் வந்துட்டு ப்ரௌசருன்றது எந்த கேட்டகரியில் வரும்? அது எதில் வந்துட்டு வரும்னா ஸ்டாண்ட் அலோன். பிகாஸ் ப்ரௌசர் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணுமா? எஸ், இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரௌசர் ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் தேவையா? அதுதான் விஷயம். என்னென்னா ப்ரௌசர் ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் தேவையில்லை, நம்மளுக்கு வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட்டை வந்துட்டு ரீச் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் தேவை. அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணோடனே ஆஃப்லைன்லேயே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்லை. ஸ்டோரேஜ், நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் தான் வந்துட்டு சேவ் ஆகும். நம்ம வந்துட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தாலுமே அதில் வந்து ஹிஸ்ட்ரிஸ்லாம் காட்டுறோம். ஸ்டோரேஜ் லோக்கல் இருக்குது. அப்புறம் ப்ரௌசர் வந்துட்டு தேவையான ப்ரௌசர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ப்ரௌசர் தான் அதுவே. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறது இன்னொரு ப்ரௌசர் தேவையா? தேவையில்லை. ஸோ அதனால தான் அது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷன் இல்லை ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷன். ஹைப்ரிட் அப்ளிகேஷன் அடுத்ததா. இப்போ ஹைப்ரிடுன்றது வந்துட்டு 3 டைப்ஸ் கூட ஒரு ஆட் பண்ணி ஒரு 4 டைப்பா அப்படின்னா இல்லை, அது ஒரு டைப்லேயே வந்துட்டு சேர்ந்து வராது. எந்த ஆப்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்லையும் கிளைண்ட் சர்வரையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஆப் வருதோ அதுதான் ஹைப்ரிட். இது வந்துட்டு டைப்ஸில் வராது, இது சும்மா ஒரு நாலேஜில் வந்துட்டு வரும். ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி இருக்குன்னா ஹைப்ரிட்ன்ற மாதிரின்னு சொல்லிட்டு. எத்தனை டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 3 டைப்ஸ் தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ இப்போ அதை தான் வந்துட்டு ஹைப்ரிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு சொல்லணும். அது வந்து ஒரு டைப் இல்லை, ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி இருந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னென்னா லூடோ கேம். இப்போ அந்த லூடோ கேம்ன்றது வந்துட்டு போத் இன்டர்நெட் இருக்கும்போது அது வந்துட்டு ஒரு கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷனாக ஒர்க் ஆகும், இன்டர்நெட் இல்லாத போது அது ஒரு ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷன் மாதிரியே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் வந்துட்டு சேர்த்தா மாதிரி இருக்கா? இன்டர்நெட் இருந்தால் அது வந்துட்டு மல்டிப்ளேயராக வந்துட்டு எல்லாரும் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இன்டர்நெட்டில். இன்டர்நெட் இல்லைன்னா வந்துட்டு 2 பிளேயர்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் என்னென்னா ஸ்டாண்டர்லோனில் வந்துட்டு கால்குலேட்டர், பெயிண்ட், அடுத்து வெப் அப்ளிகேஷனில் இன்ஸ்டாகிராம், அமேசான், கிளைண்ட் சர்வரில் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்.